I welcome you to learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். He is eating an apple. தமிழ் மீனிங் கொடுத்துட்டேன். அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஸோ ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். He is eating an apple. ஏன் அந்த இடத்துல இஸ் வரணும்? ஏன் ஆர் வரக்கூடாதா? இல்லைன்னா வாஸ் வரக்கூடாதா? இல்லை அந்த இடத்துல டஸ் வரலாமா? இல்லை ஹேவ் வரலாமா? இந்த டவுட் வரும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்த உடனே அந்த சென்டென்ஸில் ஏன் ஹேஸ் வர மாட்டேங்குது, ஏன் ஹேவ் வர மாட்டேங்குது, இந்த டவுட் நார்மலாக வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதே வாக்கியத்தை எடுத்துக்கிறோம். ஹீ இஸ் ஈட்டிங் an ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இந்த சென்டென்ஸில் நான் ஆர் கொண்டு வரணும். அப்படி ஆர் கொண்டு வந்தால் அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? அந்த சென்டென்ஸ் மாறுறதை வச்சே நம்ம அதில் என்ன கிராமர் இருக்குது, அது ஏன் இப்படி மாறுது, ஸோ இப்படி தான் மாறுமா, ஆருக்கு பதிலாக டஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மாறுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் கிராமர் படிக்கிற மாதிரியே இருக்காது. அப்படி கேஷுவலாக ஒரு சென்டென்ஸ் மாறுறதை வச்சு நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஆர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பி வெர்ப். அது ப்ளூரல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நிகழ்காலத்தில் ஆர், கடந்த காலம் வந்துச்சுன்னா அது வேர் அப்படின்னு மாறும். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியும். ஹீ இஸ் ஈட்டிங் an ஆப்பிள். அந்த வாக்கியத்தில் நம்ம ஆர் கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும்? அந்த சென்டென்ஸில் இருக்க இஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஆர் அப்படியே அப்ளை பண்ண முடியுமா? அது கிராமர் மிஸ்டேக் ஆயிரும். ஹீ ஆர் ஈட்டிங் an ஆப்பிள் அப்படின்னு வராது. அதே மாதிரி பன்மை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா அந்த வாக்கியத்தில் எதெல்லாம் பன்மை ஆக்கலாம்? ஆப்பிள் அது ஒருமை, ஆப்பிள்ஸ் அப்படின்னா பன்மை. இப்போ கூட ஹீ இஸ் ஈட்டிங் ஆப்பிள்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஆர் கொண்டு வர முடியாது. அப்போ வேறு எந்த வழியில் ஆர் கொண்டு வரலாம்? சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹீ. அந்த ஹீ அப்படின்னா அவர், அவன். அதை மாற்றிட்டோன்னா அவர்கள். தே ஆர் ஈட்டிங் an ஆப்பிள். அவர்கள் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? அர்த்தத்தில் எப்படி மாறும்? இல்லை ஸ்ட்ரக்சரில் எப்படி மாறும்? வாஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ் பாஸ்ட் டென்ஸ். இப்போ அந்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஹி வாஸ் ஈட்டிங் an ஆப்பிள். அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தார். சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சாப்பிட்டு கொண்டிருந்தார், கடந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தார், அந்த செயல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ஹி வாஸ் ஈட்டிங் an ஆப்பிள். நோ டிட் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். ஹி இஸ் ஈட்டிங் an ஆப்பிள். இந்த சென்டென்ஸில் டிட் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். டிட் அப்படின்னா சிங்குலருக்கும் வரும், ப்ளூரலுக்கும் வரும். அதே மாதிரி ஒருமை பன்மை ரெண்டுக்குமே டிட்டு தான். கடந்த காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. இந்த டிட்டை எப்படி உள்ளே கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வந்தால் இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லுக் அட் திஸ் சென்டென்ஸ். அவர் ஒரு ஆப்பிளை சாப்பிடவில்லை. He did not eat an apple. ஸோ இந்த வாக்கியம் past tense, simple past tense, நெகட்டிவ் சென்டென்ஸ். He did not eat an apple. ஸோ அவர் சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு did யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். He did eating an apple. இந்த மெத்தட் பேச்சு வழக்கில் இல்லை. He did eating an apple. ஈட்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரோக்ரஸிவ் கிடையாது, அது ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஹீ டிட் ஈட்டிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக ஹீ ஏட் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி ஹீ டிட் ஈட் an ஆப்பிள் அப்படி சொல்லலாமா? அதுக்கு பதிலாக ஹீ ஏட் an ஆப்பிள் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஹீ டிட் நாட் ஈட் an ஆப்பிள், ஹீ டிட் ஈட்டிங் an ஆப்பிள். ஸோ இந்த 3 டைப்ஸில் நம்ம சென்டென்ஸை எழுதலாம் டிட் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ அனதர் வேர்ட் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். ஹீ இஸ் ஈட்டிங் an ஆப்பிள். இதில் நான் ஹேஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஹேஸ்னா என்னது? வைத்திருத்தல், கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் அ கார், ஷீ ஹேஸ் அ புக், ஹீ ஹேஸ் an ஆப்பிள். ஸோ அவர் ஒரு ஆப்பிள் வைத்திருக்கிறார், அவர் ஒரு கார் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிங்குலருக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸில் நம்ம எப்படி கொண்டு வரணும்? ஹேஸ், ஹேவ், இந்த 2 வார்த்தைகளை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு டென்ஸ் ஞாபகத்தில் வரணும். அது எந்த டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸில் இதுவும் ஒன்று முக்கியமானது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயல் தற்போது, அதாவது நிகழ்காலத்தில் நடந்து முடியுது. ஓகே, நிகழ்காலத்தில் நடந்து முடியுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அவர் இப்போ தான் போனார், இப்போ தான் சாப்பிட்டாரு, இப்போ தான் நாங்கள் வந்தோம், இந்த மாதிரி சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ், ஹாவ் இதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக மட்டும்தான் இருக்கணும். தட் இஸ் த கிராமர் ரூல். ஸோ ஒரு வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்குது. அதைத்தான் நம்ம V1, V2, V3 அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஈட் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸில் ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன். அதே மாதிரி கிவ், கேவ், கிவன், டேக், டுக், டேக்கன். அந்த தேர்ட் வேர்ப் இருக்குது பாருங்கள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுதான் ஹேஸ், ஹாவ், ஹேட். இந்த 3 வார்த்தைகளையும் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த வாக்கியத்தில் நம்ம ஹேஸ் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த வாக்கியம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். He has eaten an apple. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறிடுச்சு அந்த சென்டென்ஸ். He has eaten an apple. அவர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டார். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது. இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்து முடிகிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். He has taken his money. அவர் பணம் எடுத்துட்டாரு. She has withdrawn a huge amount. It has gone outside. அது இப்போ தான் வெளியே போச்சு. யஷ்வந்த் has secured good marks. Preetha has got a good job. The got, secured, gone, withdrawn எல்லாமே past participle. He is eating an apple. இந்த வாக்கியத்தில் had உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? அதில் என்ன கிராமர் வரும்? வைத்திருத்தல் அதே மீனிங் தான். வைத்திருந்தார் அப்படின்னு வரும். He had an apple. அவர் ஒரு ஆப்பிள் வைத்திருந்தார். Past tense. He had eaten an apple. The had plus past participle. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி has, have, had plus past participle. He had eaten. ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அதில் ஃபஸ்ட்டு நடந்த விஷயத்தை சொல்கிறப்ப had யூஸ் பண்ணி சொல்லணும். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல். அதனால் had சேர்க்குறப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்கள். He had opened the box, took an apple and ate it. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறார், அந்த செயல் தான் முதல்ல நடந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நடந்த செயலில் had யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். He had opened. அந்த opened அப்படிங்கிறது இந்த இடத்துல past participle. அதுக்கப்புறம் வர்ற verb எல்லாமே simple past tense. took, ate இதெல்லாம் simple past tense. அதே மாதிரி அடுத்த வாக்கியம் பாருங்கள். She had eaten an apple before she ate lunch. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. ஸோ அந்த விஷயந்தான் முதல்ல நடந்திருக்கு. ஸோ had eaten. டஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? he அப்படிங்கிறதுக்கு டஸ் தான் வரும். ஏன்னா டஸ் சிங்குலருக்கு மட்டும்தான் வரும். do ப்ளூரலுக்கு வரும். he does not want to eat an apple. அவர் ஆப்பிள் சாப்பிட விரும்பவில்லை. he doesn't want to eat an apple. ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதில் வேறு பி வேர்ப்ஸ், ஹாவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா எப்படி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். He does eat an apple அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக he eats an apple அப்படின்னு சொல்லலாம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி he did not eat an apple, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். He had eaten an apple before taking lunch. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆப்பிள் சாப்பிட்டாரு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு நிகழ்வுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி he has eaten an apple just now. இப்போ தான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாரு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் நடந்து முடிகின்ற ஒரு செயல். அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். he ate an apple, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிராமரையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லும் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.